ரசம் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல ரசமே சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி குடிப்பாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 4ல இருந்து 5 அரிசி திப்பிலியும் சேர்த்துக்கலாம். ஒரு 15-20 குட்டி சைஸ் பூண்டு பல்ல சேர்த்து இதை 1-2 லேசா ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ஓட்டு ஓட்டிடலாம். இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு அதோட தண்ணியுமே இது கூடவே சேர்த்துக்கலாம். புளியிலிருந்து வர புளி தண்ணியை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா மசிச்சு சேர்த்து இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா இதுல நான் ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட் சேர்க்க போறேன். அதுதான் ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ். அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ரசத்தை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுல இருக்கிற உப்பு காரம் எல்லாமே பார்த்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அதோடவே கொஞ்சமா கடுகும் அதை விட கொஞ்சமா வெந்தயமும் சேர்த்து லேசா பெருங்காயத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நீட்டு மிளகாய் வத்தல பிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டு நம்ம கூட்டி வச்சிருக்கிற ரசத்துல இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே போட்டுடலாம். கரண்டியில ஊற்றி இருக்கிற தாளிப்பையுமே அப்படியே வலிச்சு நல்லா உள்ள சேர்த்து விட்டுடலாம். கூட்டி வச்சிருக்கிற ரசத்தை இப்ப நான் ஸ்டவ்ல எடுத்து வைக்க போறேன். இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலையை கிள்ளி விட்டுட்டு இதை கொதிக்க வைக்க போறதுல லேசா முறை கட்டி ஒரு கொதி வந்ததும் ஒரு தட்டு வச்சு மூடி இதை எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், ரசம் இப்ப நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரசத்தோட ஃபிளேவர் வெளியே போகாம இருக்கிறதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே ஒரு தட்டை வச்சு இதை உடனே மூடி வச்சிருங்க.